So, good evening, everyone, and welcome to this CCNA course. And இது வந்து நம்மளோட first demo session plus class. நான் வந்து ரெண்டுமே சேர்த்து எடுக்க போறேன் இன்னைக்கு. ஸோ இந்த டெமோ செஷன்ல நான் வந்து இந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் ரோட் மேப் பத்தி நான் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸ்ல நான் வந்து என்னெல்லாம் டீச் பண்ண போறேன், இந்த கோர்ஸோட ஃபீ ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டெமோ செஷன் இருக்கும், பட் வித் அ பிட் ஆஃப் அ கிளாஸ் அண்ட் நான் வந்து எந்த மாதிரி டீச் பண்ணுவேன் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிப்பேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ் டெமோ செஷன் நான் வந்து என்னை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். என்னோட பேர் வந்து லக்ஷ் அண்ட் நான் வந்து இப்போ சிஸ்கோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் 5 years நான் வந்து சிஸ்கோல வேலை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு சிசிஎன்ஏ, சிசிஎன்பி அண்ட் சிசிஐ மூணுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் சிசிஐ வந்து ரீசெண்டா லாஸ்ட் இயர் நான் கிளியர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் ஸோ நம்ம வந்து சிசிஎன்ஏ பார்க்குற சிசிஎன்ஏ வந்து எல்லாமே வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். அண்ட் நான் வந்து சிசிஎன்ஏ, சிசிஎன்பி, சிசிஐ வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்திருக்கேன், மீனிங் என்டர்பிரைஸ். இப்போ புது சர்டிஃபிகேஷன் படி ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் இஸ் கால்ட் அஸ் என்டர்பிரைஸ். ஸோ அது பத்தியும் நம்ம பார்ப்போம். வாட் வாஸ் தி ஓல்டு சிஸ்கோ ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட் இஸ் த நியூ சிஸ்கோ ஸ்ட்ரக்சர், இது நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட ஜர்னி பத்தி ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ எப்படி வந்து நான் சிஸ்கோ ஜாயின் பண்ணேன், இந்த லாஸ்ட் ஸ்ட்ரகிள் சொல்ல முடியாது. ஐ டிட் நாட் ஸ்ட்ரகிள் அட் ஆல். ஓகே, பட் இட் டுக் மீ அ லாட் ஆஃப் டைம் டு ஜாயின் சிஸ்கோ. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஐ எம் அன் இசி ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 2014 இயர் கிராஜுவேட் ஆகும் அண்ட் இசி ஸ்டூடெண்டா இருந்தேன். ஸோ இசியில யாரெல்லாம் இருக்காங்க, இப்போ யாரெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க இசி? இந்த பார்ட்டிசிபென்ட்ல யாரெல்லாம் இசி படிச்சிருக்காங்க? ஜஸ்ட் ரேஸ் யூர் ஹேண்ட். இசி ஆர் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ஓகே, ஸோ there's just one person. ஸோ இசியில வந்து ஐ திங்க் தேர்ட் செமஸ்டர் அண்ட் செவன்த் செமஸ்டர் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வரும். தேர்ட் செமஸ்டர்ல வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வரும். செவன்த் செமஸ்டர்ல வந்து எனக்கு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வரும். பார்த்தோம்னா 8 செமஸ்டர்ஸ் இருக்கும் நமக்கு வந்து காலேஜ்ல. இந்த 8 செமஸ்டர்ல இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட், பிகாஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டிஎஸ்பி இருந்தது, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் விஎல்எஸ்ஐ எல்லாமே இருந்தது. அது எனக்கு வந்து சுத்தமா புரியல. ஸோ தி ஒன்லி சப்ஜெக்ட் தட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன். அப்போ என்னோட ப்ரொஃபஸர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து சிசிஎன்ஏ கிளியர் பண்ணு. ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிசிஎன்ஏ கேள்விப்படுறேன். ஓகே, ஸோ சிசிஎன்ஏ இது மட்டும் தான் சொன்னாங்க, சிசிஎன்ஏ கிளியர் பண்ணு. சிசிஎன்ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன ஆகும், அது வந்து சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட், எதுவும் சொல்லலாம். அது நான் வந்து வீட்டுக்கு வந்து இன்டர்நெட்ல போய் பார்த்தேன். சிசிஎன்ஏ சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட். அப்போ சிஸ்கோ என்ன ஆகும்? ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து தேர்ட் செமஸ்டர் வந்து 2011. ஓகே, ஸோ இன் 2011 தான் எனக்கு வந்து சிஸ்கோ பத்தி தெரியறது. ஸோ அப்போலேருந்து வந்து என்னோட ஆம்பிஷன் ஆயிடுச்சு, என்னோட ட்ரீம் ஆயிடுச்சு, நான் வந்து சிஸ்கோவை ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அப்போலேருந்து நான் வந்து சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் பத்தி நான் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2012 இல்லைன்னா 2013 நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். நெட்வொர்க்ஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிருந்தேன். அங்கே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சிசிஎன்ஏ கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்சுட்டு இருந்தேன். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுல கமாண்ட் லைன்ஸ் வந்து புரிஞ்சுட்டு இருக்கு. இட் வாஸ் நாட் லைக் C++, ஜாவா ஆர் பைத்தன் கோடிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனாலதான் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இன்னும் பிடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2014 கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நான் வந்து சிஎஸ்எஸ் கார்ப்ல வந்து எனக்கு ஆஃபர் கிடைச்சு. பட் ஆஃபர் கிடைச்ச உடனே
8th செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து எனக்கு வைரல் ஃபீவர் வரனால அந்த ஆஃபர் லெட்டர் வந்து ரிவோக் பண்ணேன். அண்ட் ரிவோக் பண்ண உடனே என்னாச்சுன்னா சிஎஸ்எஸ் கார்ப் யாரெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் கார்ப் தெரியும்? சிஎஸ்எஸ் கார்ப் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இங்க? தெரியுமா யாராவது சிஎஸ்எஸ் கார்ப்? இல்லையா? ஸோ சிஎஸ்எஸ் கார்ப் வந்து இப்போ ஐ திங்க் த நேம் ஹேஸ் சேஞ்ச். ஓகே, சிஎஸ்எஸ் கார்ப் வந்து இப்போ வேற இட் ஹேஸ் சேஞ்ச் இட்ஸ் நேம், பட் இட்ஸ் சிஎஸ்எஸ் கார்ப் இஸ் வெரி ஃபேமஸ் கம்பெனி. இந்தியாவில் வந்து சென்னையில் அதோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு சிஎஸ்எஸ் கார்ப். அண்ட் நிறைய பேர் வந்து அவங்களோட நெட்ஒர்க்கிங் ஜெர்னியை வந்து இந்த கம்பெனில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் கார்ப் நான் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி சிஎஸ்எஸ் கார்ப்ல ஆஃபர் கிடைச்சதுன்னு. பட் என்ன சொல்றது, வைரல் ஃபீவர் வரனால நான் வந்து ஃபைனல் எக்ஸாம் 8th செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் வந்து என்னால எழுத முடியும். ஸோ அது வந்து அரியரா வந்து ஸோ அரியர் வந்ததுனால வந்து சிஎஸ்எஸ் கார்ப் தே ரிவோக்ட் மை ஆஃபர் லெட்டர். 6 months கழிச்சு நான் மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுதினேன். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணினேன். அந்த என்ன சொல்றது, டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நான் சிஎஸ்எஸ் கார்ப் ஆஃபீஸ் நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து நீங்க வந்து 6 months முன்னாடி ஒரு ஆஃபர் லெட்டர், அந்த ஆஃபர் லெட்டர் ஐ வாண்ட் டு அகெயின் அப்ளை ஃபார் த ஜாப். பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தட் ஜாப் இஸ் ஃபில்ட், யூ கான்ட் ஒர்க். நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிபிஓ வேலை கொடுக்குறோம், யூ கேன் ஒர்க். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், நோ, ஐம் நாட் கோயிங் டு ஒர்க், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் அ பிபிஓ. ஸோ ஐ ரிஜெக்டட் டாட். பட் அதுக்கு நடுவில் அந்த அரியர் எக்ஸாமும் சாரி அந்த 8th செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாமும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 6 months கேப் இருக்கு. ஆப்வியஸ்லி நான் வந்து 6 months வந்து ஒரு சப்ஜெக்டாக நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன், இந்த 6 monthsல நான் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஏஜென்சியில போய் டீச் பண்ண தொடங்கினேன். அந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து ஸ்மார்ட் ஏஜென்சி, அதோட பேர் வந்து ஸ்மார்ட் ஏஜென்சி ஆகும். ஸோ வாட் தே டூ இஸ் தே கோ டு டிஃப்ரெண்ட் காலேஜஸ். அந்த காலேஜ்ல வந்து 3rd year இல்லைன்னா 4th year ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்காக ட்ரெயின் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்ல வந்து அவங்க வந்து அவங்களுக்கு மேத்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் வொக்காபுலரி இதெல்லாமே வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஆஸ் அ வொக்காபுலரி ட்ரெயினர் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் நான் வந்து ஐஐடியில, விஐடியில, அதுக்கப்புறம் சென்னையில ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருக்கு, நான் பேர் மறந்துட்டேன். சாரி, ஐ ஃபர்காட் இட்ஸ் நேம். இட்ஸ் a very famous college. ஓகே, ஸோ இந்த எல்லாம் காலேஜ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஜிஆர்இ டீச் பண்ண. யாரெல்லாம் வந்து ஜிஆர்இ தெரியும்? ஜிஆர்இ வந்து டோஃபல் தெரியுமா? டோஃபல், அதுக்கப்புறம் ஐஇஎல்டிஎஸ், டோஃபல், ஜிஆர்இ. இந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி இல்லைன்னா கெனடியன் யூனிவர்சிட்டியில போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக வந்து டோஃபல் எழுதுவாங்க, ஜிஆர்இ எழுதுவாங்க. ஸோ ஐ வாஸ் டீச்சிங் ஜிஆர்இ இன் ஐஐடி சென்னை, ஐ வாஸ் டீச்சிங் ஜிஆர்இ இன் விஐடி சென்னை, நாட் விஐடி சென்னை, விஐடி வெல்லூர். அதுக்கப்புறம் நிறைய அக்ராஸ் தமிழ்நாடு நான் வந்து நிறைய காலேஜஸ்ல போய் டீச் பண்ணிட்டு இருந்தேன். டீச் பண்ணும் போது எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஐ கேன் டீச் வெல். ஓகே, என்னோட டீச்சிங் மெத்தட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியறது, அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ நான் வந்து என்னோட மைண்ட்ல ஒரு தாட் வந்தது, இஃப் எவர் நான் வந்து ட்ரெயினர் இல்லை நான் டீச்சிங் இல்லை ஃபீல்ட்ல போனான்னா நிறைய பேர் வந்து என்னோட டீச்சிங்கை வந்து லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் எனிவே அந்த 6 months கழிச்சு நான் வந்து அந்த அரியர் எக்ஸாம் எழுதினேன், கிளியர் பண்ணினேன், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சது. சிஎஸ்எஸ் கார்ப்ல போனேன். சிஎஸ்எஸ் கார்ப் வந்து we cannot offer you that job. அதுக்கப்புறம் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணேன். அண்ட் ஃபைனலி நான் வந்து ப்ரோடாக்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது, சென்னையில இருக்கு. சென்னையில வந்து சிங்கநல்லூர் ரோட்ல அந்த இந்த கம்பெனி இருக்கு, ப்ரோடாக்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ ப்ரோடாக்ட் ஜாயின் பண்ணேன். ப்ரோடாக்ட்ல நான் வந்து 2015 February 2015 ஜாயின், பட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் சாஃப்ட்வேரா வந்து எனக்கு எதுவுமே ஆப்வியஸ்லி எனக்கும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு ரிலேஷன் கிடையாது. ஸோ ஐ டிட் நாட் லைக் மை ஜாப்.
பட் சைட் பை சைட் நான் வந்து சிசிஎன்ஏக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். சிசிஎன்ஏ எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்? நான் வந்து சிஸ்கோட ஆஃபிஷியல் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். பின்ன கெவின் வாலிஸ் வந்து ஒரு சிஸ்கோட இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, அவங்களோட வீடியோஸ் யூடியூப்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய லேப்ஸ் வந்து தானாவே பண்ணினேன். சிஸ்கோ பேக்கெட் ரேசர்ல வந்து தானாவே வந்து டொபாலஜி கிரியேட் பண்ணி லேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2015ல சிசிஎன்ஏ நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். யாரெல்லாம் வந்து டம்ஸ் தெரியும்? தெரியுமா டம்ஸ் என்ன? நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? ஓகே. இஃப் யூ டு நாட் நோ வாட் ஆர் டம்ஸ், டம்ஸ் ஆர் பேசிக்லி லைக் அ சீட் சீட் புக் சொல்லலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சிஸ்கோ எக்ஸாம்ஸ் வந்து சீட் புக் யூஸ் பண்ணி கிளியர் பண்றாங்க. ஓகேங்களா? பட் நான் வந்து வித்தவுட் எனி சீட் புக் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து சிசினை கிளியர் பண்ணேன். ஆல் பிகாஸ் ஐ வாஸ் தரோ வித் தி புக். நான் வந்து புக், அந்த ஆஃபிஷியல் புக்கை வந்து ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு வேர்டு வந்து நான் தரோவா படிச்சிருந்தேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து சீசனை கிளியர் பண்ணேன். இட் வாஸ் ஈஸி. அதே மாதிரி லேட்டர் 2016 2017ல வந்து நான் சிசிஎன்பி படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சிசிஎன்பி ஸ்விட்ச் நான் கிளியர் பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் 2.5 years கழிச்சு நான் வந்து ப்ரொடக்ட் விட்டு ஐ ஜாயின்ட் ஆரிசன். ஆரிசன் நான் ஜாயின் பண்ணேன் டெல்லியில. ஓகேங்களா? அண்ட் ஆரிசன்ட்ல வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஜர் கிடைச்சது, ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் எக்ஸ்போஜர் கிடைச்சது. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கிளையண்ட் கால்ட் சிஎன் சிஐஇஎன்ஏ. சிஎனா வந்து ஒரு சிஸ்கோ மாதிரி ஒரு ப்ராடக்ட் கம்பெனி ஆகும். ஸோ சிஎனாவை நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் சிஎனால வந்து நான் வந்து ஸ்விட்சிங் ரவுட்டிங் எக்ஸ்போஜர் கிடைச்சது. அண்ட் மீன் வைல் ஐ ஆல்சோ கிளியர் சிசிஎன்பி ரவுட் அங்க. ஓகேங்களா? அண்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் 2.5 years ஆயிடுச்சு. ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நான் வந்து எனக்கு வந்து புக்கிஷ் நாலேஜ் தான் இருக்கு. ஓகேங்களா? புக் படிச்சு தான் எல்லாமே சர்டிஃபிகேஷன்ஸ் கிளியர் பண்றேன். பட் எனக்கு புக்கிஷ் நாலேஜ் தான் இருக்கு. ரியல் நாலேஜ் வேணும்னா ஐ ஹாவ் டு கோ டீப்பர். எனக்கு வந்து இன்னும் கன்செப்ட் கிளியரா இருக்கணும். ஸோ நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன். ஏரிசென்ட்டை விட்டு வேற கம்பெனி போகிறதுக்கு நான் வந்து சிஸ்கோவை ஃபர்ஸ்ட் சிஸ்கோல இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரக்கஸ் ஒரு கம்பெனி இருக்கு, ரக்கஸ்ல ட்ரை பண்ணிருந்தேன். பின்ன இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, என்டிடி டேட்டா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓகேங்களா? பட் எங்கேருந்தும் வந்து ஐ டிட் நாட் கெட் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே வந்து சொன்னாங்க யூ ஹாவ் அ குட் நாலேஜ் பட் வி நீட் அ பிட் மோர். நாலேஜ் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் வேணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் லக்கிலி என்னாச்சுன்னா, ஆரிசன்ட்ல இருக்கும்போது எனக்கு வந்து டெல்லியில வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, நெட்வொர்க் புல்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அவங்களோட அங்க வந்து ஒரு ட்ரெயினர் இருக்காரு, பியூஷ் கட்டாரியா. ஸோ அவரோட வீடியோ எனக்கு கிடைச்சது. அண்ட் அவரோட வீடியோ பார்த்துட்டு என்னோட கன்செப்ட்ஸ் நான் வந்து ஆனஸ்ட்லி சொல்றேன், அந்த அவரோட வீடியோஸ் பார்த்துட்டு நான் வந்து என்னோட கன்செப்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நான் இப்போ வந்து உங்களுக்கு டீச் பண்றேன். எனக்கு வந்து நான் இப்போ வந்து சிஸ்கோல வேலை பண்றேன். எனக்கு வந்து அந்த ஐ ஹாவ் இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். ஆல் கிரெடிட் கோஸ் டு பியூஷ் கட்டாரியா. ஓகே. அவர் வந்து லிங்க்டின்ல இருக்கார், நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அவரை. ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் சிஸ்கோ ரைட் நவ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்போல்லாம் நான் வந்து அவரை மீட் பண்றேனோ நான் வந்து தேங்க்யூ தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ பியூஷ் கட்டாரியா இஸ் த காய். ஸோ அவரோட டீச்சிங் பார்த்துட்டு ஐ ரியலைஸ் ஐ வாண்ட் டு பி அ மென்டர் லைக் ஹிம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்னோட மாதிரி இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கன்செப்ட் கிளியர் வரணும், தெரியும் ரவுட்டிங் என்னென்ன தெரியும், ரவுட்டர் என்னென்ன தெரியும், ஓஎஸ்டிஎஃப் என்னென்ன தெரியும். பட் இன்டெப்த் நாலேஜ், அந்த இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு யூ நீட் அ வெரி ஸ்பெசிபிக் மென்டர். ஓகே. அந்த ஒரு பேண்ட்வித் இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகணும். இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச், என்னோட ஃப்ரீக்வன்சி வந்து பியூஷ் கட்டாரே கூட மேட்ச். ஸோ ஐ வாண்ட் டு பி தட் மென்டர் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் வேர் த ஃப்ரீக்வன்சி மேட்சஸ். இன்டெப்தா எல்லாமே டீச் பண்ணி கிளியர் பண்றதுக்கு அந்த கோல் எனக்கு வந்து இவர்கிட்ட தான் கிடைச்சது. அண்ட் ஆஃப்டர் லேர்னிங் அ லாட் ஃப்ரம் பியூஷ் கட்டாரியா, நான் வந்து மறுபடியும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் 7 டைம்ஸ் நான் வந்து சிஸ்கோல இன்டர்வியூ கொடுத்தேன். 7 டைம்ஸ் ஃபெயில் ஆயிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் இட் தி 8th attempt
நான் வந்து சிஸ்கோல ஃபைனலி இன்டர்வியூ கிராக் பண்ணி சிஸ்கோல இப்போ 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்கோல ஒர்க் பண்ணும்போது நான் வந்து நிறைய சிசிஐ கிளியர் பண்ண பார்த்தேன். ஸோ நான் 2 வாட்டி சிசிஐ ஃபெயில் ஆனேன். அண்ட் பட் சிசிஐ கிளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய சிசிஐ புக்ஸ் படித்தேன். ஓகேங்களா? அண்ட் ஆனஸ்ட்லி புக்ஸ் தான் உங்களுக்கு கிளியரா தியரி அண்ட் பிளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை நீங்க வந்து என்னோட நீங்க வந்து எப்பவுமே இது கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ரீட் புக்ஸ், ரீட் புக்ஸ், ரீட் புக்ஸ். இதான் நீங்க வந்து எப்பவுமே என்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பிகாஸ் ரியலி புக்ஸ் ஹெல்ப் யூ கிளியர் அ லாட் ஆஃப் கன்செப்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் நான் வந்து இப்போ 5 இயர்ஸா சிஸ்கோல வேலை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் இயர் நான் சிசிஐ ஃபைனலி தேர்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணினேன். அண்ட் ஒபியஸ்லி அந்த கிளியர் பண்ணுறதுக்கும் வந்து நான் வந்து ரொம்ப சிசிஐ கிளியர் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஹேட் டு ரீட் அ லாட், ப்ராக்டிஸ் பண்ணணும், மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், கமாண்ட் லைன்ஸ் கையில் வரணும், ஸ்பீடு வரணும், இது வரணும், அது வரணும் நிறைய. அண்ட் ப்ளஸ் நான் வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து ஃபைனலி நான் வந்து சிசிஐ கிளியர் பண்ணினேன் லாஸ்ட் இயர். அண்ட் அதுக்கப்புறம் 3 இயர்ஸா நான் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் பீங் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல காலேஜ் நானும் வந்து ஒரு டைம்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தேன். அண்ட் நவ் ஐ எம் அ சிஸ்கோ இன்ஜினியர் வித் சிசிஐ சர்டிஃபிகேட். எனக்கு தெரியும் இந்த மாதிரி டீச் பண்ணணும், இந்த மாதிரி நாலேஜ் நான் வந்து தேடிட்டு இருக்கேன். யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, யூடியூப்ல வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. பட் ஒவ்வொரு ட்ரெயினரோட ட்ரைனிங் ஸ்டைல் வந்து வேற வேற மாறி இருக்கும். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித். ஓகே, ப்ராபப்ளி நீங்களும் வந்து என் கூட கனெக்ட் ஆக முடியாது. ஐ டோன்ட் நோ, மேபி மே நாட். பட் ஐ எம் ட்ரைங் டு பி அ மென்டர் வேர் ஐ ஆம் ஏபிள் டு கனெக்ட் வித் யூ. ஓகே, வர்ச்சுவலி இருந்தாலும் நான் வந்து உங்க கூட கனெக்ட் பண்றேன். ஏன்னா ஐ வில் பி டேக்கிங் யூ ஃப்ரம் தி பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸை வந்து ஒவ்வொரு டெலிஜென்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ணி டீச் பண்ணதான் என்னோட ஸ்டைல். அதுதான் நான் வந்து என்னோட கோல். அதுதான் நான் அப்படிதான் நான் யூடியூபரா ஆக பார்க்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ வெரி பிக் டிஸ்க்ளைமர், என்னோட தமிழ் வந்து அவ்வளோக்கு ஃப்ளூவெண்டா இல்லை. ஓகே, நான் வந்து born and raised in மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். என்னோட தமிழ் வந்து அவ்வளோக்கு ஃப்ளூவெண்டா இருக்காது. ஓகே, ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் வந்து சப்போஸ் நான் ஏதாவது ஒரு தமிழ்ல மிஸ்டேக் பண்றேன்னா அது ப்ளீஸ் நீங்க வந்து இக்னோர் பண்ணுங்க. நவ் we need to take it in Tamil itself, or is everyone comfortable in English? Yeah, I would be taking this in Tamil only. The reason is I have been taking these courses in 3 different languages. I have taken CCNA in English already. I have taken CCNA. I just finished CCNA in Hindi last week, and this is the Tamil one. That is why I will be continuing this in Tamil. Wherever I get stuck, wherever I'm not able to form a sentence in Tamil, I will be using English. Okay, thank you. Now, let's understand about the Cisco certification. I'll talk about the course பத்தி நான் அப்புறமா பேசுறேன். பட் சிஸ்கோ சர்டிஃபிகேஷன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் சிஸ்கோ சிசிஎன்ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம், இது யாருக்குமே வந்து எக்ஸாக்டா தெரியாது. ஈவன் இன்சைட் சிஸ்கோ many people do not know. So February 24th, February
24, 2020, just before the COVID. Cisco வந்து என்ன பண்ணாங்கன்னா 24th February was the date. 24th February 2020. So February 24, 2020க்கு அப்புறம் வந்து சிஸ்கோ வந்து அவங்களோட சர்டிபிகேஷன் ரோட் மேப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. So we will divide this into two parts. One is before, second is after. So beforeல வந்து என்ன நடந்ததுன்னா, obviously we had three levels of certification. First வந்து CCNA, Cisco Certified Network Associate. ஓகேங்களா? Then second வந்து CCNP, Cisco Certified Network Professional. Third வந்து CCI, Cisco Certified Internet Expert. இப்போ CCNA வந்து அவங்க வந்து டெக்னாலஜி படி டிவைட் பண்ணிருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி மீனிங் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் வந்து ஒரு டெக்னாலஜி, வயர்லெஸ் வந்து இன்னொரு டெக்னாலஜி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து இன்னொரு டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னாலஜி படி அவங்க வந்து நிறைய இதை வந்து டிவைட் பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு சிசிஎன்ஏ எக்ஸாம் இருந்தது, ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒவ்வொரு சிசிஎன்பி எக்ஸாம் இருந்தது, ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு சிசிஐ எக்ஸாம் இருந்தது. பட் 24th February 2020க்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபுல் சிசிஎன்ஏ வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் சிசிஎன்ஏ எக்ஸாம்னு கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ ரவுட்டிங், ஸ்விட்சிங், வயர்லெஸ், செக்யூரிட்டி, டேட்டா சென்டர், SD-WAN, ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாமை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த சிங்கிள் எக்ஸாம்ல இன்னும் 80% சிலபஸ் வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் தான். சிசிஎனோட இன்னும் 80% சிலபஸ் வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் தான். ரெஸ்ட் ஆஃப் த 20% வந்து வயர்லெஸ் இருக்கும், அதுல செக்யூரிட்டி கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் இருக்கும், SD-WAN, SDN இதெல்லாம் இருக்கும். பட் ஒவ்வொரு சாப்டர் தான், ஒன் சிங்கிள் சாப்டர் தான், நாட் இன் டீப். ஓகே, பட் 80% வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் தான். இந்த ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்ல நம்ம வந்து இப்போ நான் வந்து கோர்ஸ் காமிப்பேன், ரவுட்டிங் ஸ்விட்சிங்ல என்னெல்லாம் இருக்கு அதை நம்ம அப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் சிசிஎன்ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து சிசிஎன்பி. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிசிஎன்ஏ எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு சிசிஎன்பி எக்ஸாம் இருந்தது. சிசிஎன்ஏ ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், சிசிஎன்ஏ வயர்லெஸ், சிசிஎன்ஏ செக்யூரிட்டி, சிசிஎன்ஏ டேட்டா, சிசிஎன்பி டேட்டா சென்டர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருந்தது. டேட்டா சென்டர், ஓகே. ஸோ ஒவ்வொரு சிசிஎன்ஏ எக்ஸாமுக்கும் அதுக்கு சிசிஎன்பி எக்ஸாம் இருந்தது. நான் 24th February 2020க்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சிசிஎன்பி எக்ஸாமை டெக்னாலஜி படி சேம் எக்ஸாம் தான். only difference is routing and switching வந்து அவங்க வந்து enterprise-னு சொல்றாங்க. routing and switching has been named as enterprise. அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, ஸோ என்டர்பிரைஸும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, திஸ் இஸ் லேன் நெட்வொர்க், திஸ் இஸ் வேன் நெட்வொர்க். ஓகே, லேன் நெட்வொர்க், வேன் நெட்வொர்க். ஓகேங்களா? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்படியே இருக்கு, சிசிஎன்பி செக்யூரிட்டி அப்படியே இருக்கு, சிசிஎன்பி டேட்டா சென்டர் அப்படியே இருக்கு. ஸோ தெர் வாஸ் நாட் மச் ஆஃப் அ சேஞ்ச் இன் தி சிசிஎன்பி சைட். சேஞ்ச் எங்கே வந்ததுன்னா, சிசிஎன்பியை வந்து அவங்க வந்து 2 பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணாங்க. ஓகே, 2 பார்ட்ஸ்ல டிவைட் பண்ணாங்க. சிசிஎன்பி எக்ஸாமை வந்து இப்போ கரண்ட் சினாரியோல இந்த சிசிஎன்பி எக்ஸாம் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கோர் எக்ஸாம், செகண்ட் பார்ட் வந்து கன்சன்ட்ரேஷன் எக்ஸாம். கன்சன்ட்ரேஷன் எக்ஸாம், ஓகேங்களா? இது நான் வந்து இந்த பிடிஎஃப்ல காமிப்பேன் கொஞ்ச நேரம். ஓகே, ஸோ இப்போ கோர் எக்ஸாம் என்னாக்கும், கன்சன்ட்ரேஷன் எக்ஸாம் ஆக்கும். இது நான் வந்து ஒரு 2 minutes கழிச்சு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பிஃபோர் எரால ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு ஒவ்வொரு சிசிஐ எக்ஸாம் இருந்தது. வயர்லெஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, டேட்டா சென்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு
ஒவ்வொரு எக்ஸாம் இருந்தது. பட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அகைன் யூ ஹேட் டூ டைப்ஸ். ஒன் இஸ் ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ஒன் இஸ் லேப் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து சப்போஸ் சிசிஐ ரவுட்டிங் ஸ்விட்சிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு 18 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து லேப் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சே இன்னைக்கு என்ன டேட்? 18/05. லெட்ஸ் சே 18/05/2005 அந்த டைம்ல. ஓகே. ஸோ வித்தின் நீங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த டேல வந்து நீங்க வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ்ல நீங்க வந்து இதோட லேப் எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகும். சப்போஸ் நீங்க வந்து 18 மந்த்ஸ்ல லேப் கிளியர் பண்ண முடியல, யூ வில் ஹாவ் டு ரைட் தி எக்ஸாம் அகைன், ரிட்டன் எக்ஸாம் அகைன். ரிட்டன் எக்ஸாம் மறுபடியும் அட்டெம்ட் பண்ணி கிளியர் பண்ணி தான் நீங்க வந்து லேப் எக்ஸாம் எழுத முடியும். இட் வாஸ் ட்ரூ ஃபார் எவ்ரிதிங். ஓகே. ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் லேப் எக்ஸாம் கிளியர். இப்போ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சிசிஐஇ ரிட்டன் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிடும். சிசிஐ ரிட்டன் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிடும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரிட்டன் எழுதிட்டு லேப் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் சிசிஐஇ ரிட்டன் சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு சர்டிபிகேட் வந்துச்சு, அதுல வந்து சிசிஐ கிளியரா எழுதிருக்கு. ஓகே. ஸோ தட் வாஸ் இனஃப் ஃபார் மெனி பீப்புள். சிசிஐ ரிட்டன் அங்க எழுதிருக்கு. That means you are a CCI engineer. Okay. Very few people would go for lab. இப்போ நீங்க லேப் எக்ஸாம் கிளியர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த நான் ஃப்ரேம் ஒரு ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து சிசிஐ லேப் கிளியர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரேம் வேண்டாம். they were happy with once return certificate. CCI return எழுதிருக்காங்க. Okay, they were happy with that. Okay, but if you clear the lab உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். இப்போ இந்த சிசிஎன்பி கோர் எக்ஸாம் இருக்கு இல்லையா? இப்போ February 24, 2020 அப்புறம் இந்த சிசிஐ ரிட்டர்ன் எக்ஸாம் இஸ் ஈக்குவல் டு சிசிஎன்பி கோர் எக்ஸாம். ஓகேங்களா? சிசிஐ ரிட்டர்ன் எக்ஸாம் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்க, அது இப்பவும் எழுதணும். பட் அது வந்து ரீநேம் பண்ணி சிசிஎன்பி கோர் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி டெக்னாலஜி வில் ஹாவ் இட்ஸ் சிசிஎன்பி கோர் எக்ஸாம் which is equal to CCI return exam. Okay, so in today's time, CCNP core is equal to CCI return. But உங்களுக்கு CCI return certificate கிடைக்காது. உங்களுக்கு வந்து CCNP specialist certificate கையில கிடைக்கும். CCNP specialist certificate, CCNP specialist enterprise, CCNP specialist service provider, CCNP specialist security இல்லைன்னா data center. இந்த மாதிரி சிசிஎன்பி ஸ்பெஷலிஸ்ட் சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகே. பட் சிசிஎன்பி ஸ்பெஷலிஸ்ட் நீங்க வந்து கிளியர் பண்ணீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் சிசிஐ லேப் எக்ஸாம். ஸோ இப்போ வந்து there is only one CCI exam, அது வந்து லேப் தான். there is only one exam, that is lab. இந்த லேபுக்கு இந்த லேபோட ரிட்டன் எக்ஸாமை வந்து அவங்க வந்து சிசிஎன்பி கோரா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எனி கொஸ்டின்? அந்த பிடிஎஃப் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாராவது? நோ? ஓகே. ஸோ இது பாருங்க, நான் என்ன சொன்னேன்? there is only one exam, CCNA. ஓகே.
சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு சிசிஎன் எக்ஸாம் இருக்கு, டெவ்நெட்க்கு ஒரு சிசிஎன் எக்ஸாம் இருக்கு. இது ரெண்டுமே வந்து செப்பரேட்டா எக்ஸாம் இப்போ அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர், சர்வீஸ் ப்ரொவைடர், வயர்லெஸ், செக்யூரிட்டி, இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு சிசிஎன் எக்ஸாம் இருக்கு. சிசிஎன்ஏ எக்ஸாம். நீங்க அந்த சிசிஎன்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸாம் சிசிஎன்பி. இப்போ சிசிஎன்பில சொன்னேன் இல்லையா, தேர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸாம் சிசிஎன். நெக்ஸ்ட் வந்து சிசிஎன்பி. சிசிஎன்பில அவங்க வந்து டெக்னாலஜியை டிவைட் பண்ணிருக்காங்க. கொலாபரேஷன், என்டர்பிரைஸ், செக்யூரிட்டி, டேட்டா சென்டர், சர்வீஸ் ப்ரொவைடர், வயர்லெஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமை வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சிசிஎன்பி எக்ஸாமை வந்து கோர் எக்ஸாம் அண்ட் கன்சென்ட்ரேஷன் எக்ஸாமை டிவைட் பண்ணிருக்கு. அண்ட் திஸ் கோர் எக்ஸாம் இஸ் ஈக்குவல் டு சிசிஐ ரிட்டன் எக்ஸாம். ஓகே, ஸோ பாருங்க, கொலாபரேஷனுக்கு பாருங்க கொலாபரேஷன் கோர், என்டர்பிரைஸ்க்கு என்டர்பிரைஸ் கோர், செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி கோர், டேட்டா சென்டருக்கு டேட்டா சென்டர் கோர், சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் கோர், வயர்லெஸ்க்கு வந்து வயர்லெஸ் கோர். ஸோ ஒவ்வொரு சிசிஎன்பி எக்ஸாமை வந்து அவங்க வந்து கோர் எக்ஸாமும் கன்சென்ட்ரேஷன் எக்ஸாமை டிவைட் பண்ணுவாங்க. ஸோ கீழே இருக்கிறது வந்து கன்சென்ட்ரேஷன் எக்ஸாம், இது வந்து கோர் எக்ஸாம். என்டர்பிரைஸ்ல பார்த்தோம்னா இது வந்து எல்லாமே வந்து கன்சென்ட்ரேஷன் எக்ஸாம், இது வந்து கோர் எக்ஸாம். நீங்க கோர் எக்ஸாம் எழுதினாதான் நீங்க வந்து யூ கேன் ரைட் தி சிசிஐ லேப் எக்ஸாம். பட் சிசிஎன்பி கன்சென்ட்ரேஷன் நீங்கள் நீங்க எக்ஸாம் எழுதினீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ரைட் சிசிஐ லேப். யூ நீட் டு கிளியர் கோர் எக்ஸாம் டு be eligible to write CCI lab, any lab. நீங்க வந்து சிசிஎன்பி என்டர்பிரைஸ் கோர் கிளியர் பண்ணீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் சிசிஐ என்டர்பிரைஸ் லேப். நீங்க வந்து சிசிஎன்பி டேட்டா சென்டர் கோர் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா யூ கேன் ரைட் சிசிஐ டேட்டா சென்டர். சிசிஎன்பி கொலாபரேஷன் கோர் எக்ஸாம் கிளியர் பண்றீங்கன்னா யூ கேன் ரைட் சிசிஐ கொலாபரேஷன். ஓகேங்களா? ஸோ தி ப்ரீ ரிக்வசிட் ஆர் என்ன சொல்றது, required certification to write CCI exam is core exam. core exam clear பண்ணாதான் நீங்க வந்து CCI lab attend பண்ணலாம். Otherwise you cannot attend. Okay. இப்போ இந்த concentration exam, what are these concentration exams? So இப்போ நான் வந்து சிசிஎன்பி என்டர்பிரைஸ், சிசிஎன்பி என்டர்பிரைஸ், சிசிஐ என்டர்பிரைஸ் நான் கிளியர் பண்ணிருக்கேன். ஸோ சிசிஎன்பி என்கோர் இல்லைன்னா என்டர்பிரைஸ் கோர் கிளியர் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், SD WAN, வயர்லெஸ், ஆட்டோமேஷன் எல்லாமே இருந்தது. ஓகேங்களா? பட் அகெயின் 80% ஆஃப் தீஸ் எக்ஸாம் வாஸ் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங். 20% was SD-WAN, 20%, not 20%, some percentage was SD-WAN, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து வயர்லெஸ், கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேஷன் எல்லாமே இருக்கு. பட் உங்களுக்கு வந்து சப்போஸ் SD-WANல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஸோ யூ கேன் ரீட் ஃபார் திஸ் எக்ஸாம், யூ கேன் அட்டெம்ப்ட் திஸ் எக்ஸாம். தட் இஸ் என்டர்பிரைஸ் SD-WAN வயர்லெஸ். இது வந்து என்டர்பிரைஸ் SD-WAN இருக்கு, அதுக்கப்புறம் இது வந்து வயர்லெஸ், இது வந்து வயர்லெஸ், இது வந்து ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர் எக்ஸாமை வந்து அதோட டெடிகேட்டட் டாபிக்ஸா வந்து ஒவ்வொரு எக்ஸாமை பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ என்கோர் டாபிக். ஒரே ஒரு ஸோ இதுதான் வந்து என்டர்பிரைஸ் கோரோட புக். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் இருக்கு. ஓகேங்களா? வயர்லெஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இது SD-WAN இருக்கு, செக்யூரிட்டியும் இருக்கு கொஞ்சம். ஓகேங்களா? SD-WAN பாருங்க, SD-WAN டாபிக் இருக்கு. ஓகே, ஓவர்லே, டனல்ஸ், இது எல்லாமே இருக்கு, ரவுட்டிங் இருக்கு, ஸ்விட்சிங் எல்லாமே இருக்கு. பட் திஸ் இஸ் அ சிசிஐ ரிட்டன் எக்ஸாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் SD-WANல வந்து யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வந்து SD-WAN படிக்க ஆசை இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார், you can gain more knowledge with this exam. Enterprise SD-WAN implementation in the exam.
இந்த எக்ஸாம் நீங்க வந்து if you read for this exam or if you study for this exam உங்களுக்கு வந்து SD-WAN பத்தி நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டியில வந்து நிறைய செக்யூரிட்டியே கன்சன்ட்ரேஷன் எக்ஸாம் இருக்கு. டேட்டா சென்டர் போனீங்கன்னா டேட்டா சென்டர் நிறைய எக்ஸாம் இருக்கு. ஏசிஐக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. டேட்டா சென்டர் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன், டேட்டா சென்டர் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன், ஏதோ இந்த மாதிரி நிறைய கன்சன்ட்ரேஷன் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் நீங்க வந்து கன்சன்ட்ரேஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா you are still not eligible to write the IE exam. Core exam clear பண்ணாதான் you can write CCI exam. clear பாருங்க, one core exam okay plus one concentration exam. இல்லாட்டி இங்கே பாருங்க CCI enterprise infrastructure. core exam எழுதுனாதான் நீங்க வந்து CCI enterprise infrastructure lab எழுத முடியும். டேட்டா சென்டர் அட்டெம்ப் பண்ணணும்னா டேட்டா சென்டர் core exam எழுதணும். collaboration attempt பண்ணணும்னா collaboration core clear பண்ணணும். Okay, so this is the Cisco's roadmap for certification. Any question? Can you send this link to the chat? Yeah. Anyone has any question? Anyone? Okay. Now coming to my program. நிறைய பேருக்கு நான் வந்து இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய பேருக்கு நான் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு காலையில வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நேற்று லேட் நைட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பர்சனலா கால் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த கோர்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ் நான் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, யாரா வந்து நெட்வொர்க்கிங்ல நாலேஜ் சுத்தம் வச்சுக்கல, இல்லைன்னா யாரெல்லாம் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து ஐடிக்கு வர பாக்குறாங்க, இல்லைன்னா நிறைய கெரியர் கேப் வச்சுட்டு சிசிஎன்ஏ பண்ண பாக்குறாங்க, எல்லாருமே வந்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த கோர்ஸ்ல நான் வந்து 3 கோல்ஸ் வந்து டிக் மார்க் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கோல் வந்து சிசிஎன்ஏ ப்ராப்பர் சிசிஎன்ஏ எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னா அதுல ஹெல்ப் ஆகும். செகண்ட் வந்து டே டு டே ஜாப்ல வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் டேர்ம் படிக்கிறீங்கன்னா அது வந்து என்ன பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இந்த 3 கோல்ஸ் வச்சுட்டு தான் நான் வந்து இந்த கோர்ஸை டிசைன் பண்ணுவேன். ஓகே. அண்ட் இந்த கோர்ஸ்ல நான் வந்து ப்ராப்பர் சிசிஎன்ஏ சிலபஸ் படி தான் போகிறேன். ஸோ நாம வந்து என்னென்ன படிக்க போறோம், லேன் வேன் ஆர்கிடெக்சர், ஸ்விட்ச் பத்தி படிக்க போறோம், மேக் அட்ரஸஸ், VLANs, ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால், IPv4, IPv6 addressing, subnetting, IP routing, OSPF, DHCP, NAT, PAT, TCP, SDN, இதெல்லாமே நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே. அண்ட் ஒவ்வொரு டாபிக் நான் டீச் பண்ணும்போது தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் கிடையாது, நான் வந்து ஒரு ஏஜென்சி கிடையாது, நான் வந்து ஒரு தனியாள். அதனால வந்து என்கிட்ட வந்து ஹார்ட்வேர், பிசிக்கல் ஹார்ட்வேர் கிடையாது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது டவுட் இருக்கும், எங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் எக்ஸ்போஜர் இல்லைன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர் எப்படி? ஆனஸ்ட்லி சொல்ல போனா நான் வந்து இன் மை 11 years of experience நான் வந்து பிசிக்கலி டிவைசஸ் கூட ஒர்க் பண்ணிட்டே கிடையாது. எல்லாமே வந்து ரிமோட்டா தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ட்ரபிள் ஷூட்டிங்கும் நான் வந்து ரிமோட்டா தான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்விட்ச் நான் வந்து இன்னி வரை நான் வந்து ரியல் லைஃப்ல டச் பண்ணிட்டு கிடையாது. ஸ்டில் ஐ ஹவ் 11 years of experience. ஸ்டில் எனக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கு. ஸ்டில் ஐ எம் அ CCI இன்ஜினியர். ஸோ ப்ளீஸ் ரிமூவ் திஸ் தாட் தட் நெட்வொர்க்கிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்விட்ச் வந்து பார்க்கணும் இல்ல. கூகுள்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, ஸ்விட்ச் வந்து எப்படி தெரியுது, ஸ்விட்ச் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுது, அது யூ ஜஸ்ட் நீட் டு நோ தட். அண்ட் ஆனஸ்ட்லி நெட்வொர்க் 80% ஆஃப் தி நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இன் தி வேர்ல்ட் அவங்க வந்து ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், சர்வர்ஸ் பிசிக்கலி டச் பண்ணிட்டே கிடையாது. அவங்களும் வந்து இப்போ ரிமோட்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ டு நாட் வரி,
தட் நான் வந்து வர்ச்சுவலா ட்ரெயின் பண்றேன், ஸோ இப்படி வந்து பிசிக்கல் ஆக்சஸ் கொடுக்க முடியாது, ஆப்வியஸ்லி நான் கொடுக்க முடியும். பட் நான் வந்து இது கேரண்டி கொடுக்குறேன், என்னோட டீச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து யூ வில் நாட் ஈவன் ஃபீல் லைக் தெர் இஸ் அ நீட் ஃபார் த பிசிக்கல் டிவைசஸ். லேப் வச்சுட்டு நீங்க வந்து எல்லா சிசிஎனோட டாபிக்ஸ் வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து 2 சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்கோ பாக்கெட் ரேசர், செகண்ட் வந்து GNS3. இது எல்லாமே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ். நீங்க வந்து இன்டர்நெட்ல போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதுக்கு நான் வந்து ஒரு செப்பரேட்டா செஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 18th இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. கிட்டத்தட்ட ஒரு 2 months டியூரேஷன் இருக்கும். ஓகேங்களா? 2 months டியூரேஷன் இருக்கும் இந்த கோர்ஸோட. அண்ட் டைமிங்ஸ் வந்து 6:30 PM வந்து 8 PM வரை இதோட டைமிங்ஸ். அண்ட் எல்லா செஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுறது. இந்த செஷனும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரெக்கார்டிங் வந்து டெமோ செஷன் இருக்கிறதுனால நான் வந்து யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் என்னோட வெப்சைட்லயும் அப்லோட் பண்ணுவேன். வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டெமோ செஷன்ஸ்க்கு அப்புறம் நான் கொடுப்பேன். பட் இதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் ஆகும். சிமிலர்லி டெமோ செஷன்ஸ்க்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து என்ரோல் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதோட ரெக்கார்டிங் வந்து நெக்ஸ்ட் டே நான் கொடுத்துருவேன். அண்ட் இந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு ஆக்சஸ் வந்து உங்கள்கிட்ட 6 months வரைக்கும் இருக்கு. ஓகே, இது வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஓகே, தென் கோர்ஸோட சேர்த்து உங்களுக்கு வந்து என்னோட கெரியர், நான் வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுப்பேன், லைஃப் டைம் மென்டர்ஷிப், ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் அகெயின் ஜாப் அசிஸ்டன்ஸ் நான் கொடுப்பேன், பட் நான் வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுப்பேன். ஓகே, ப்ளீஸ் பேர் இன் மைண்ட், ஐ எம் நாட் கிவிங் எனி ஜாப் பிளேஸ்மெண்ட் கேரண்டி. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து நாங்கள் வந்து 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுப்போம், இதெல்லாம் வந்து நிறைய கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஏமாத்துவாங்க. பட் நான் வந்து அந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். ஜாப் அசிஸ்டன்ஸ் வந்து மீனிங்னா ஜாப் எப்படி சர்ச் பண்ண முடியும், எந்த போர்ட்டல்ல போய் நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப் கிடைக்கும், எப்படி வந்து HR அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து அந்த கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஜாப் அசிஸ்டன்ஸ் இதுதான், நான் கேரண்டி கொடுக்கலாம். அந்த ஜாப்ல போய் அப்ளை பண்றது, அந்த ஜாப் இன்டர்வியூ கொடுக்கறது ஒண்ணு வேணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னோட என் கூட இருந்தால் நீங்க உங்களுக்கு பெனிஃபிட். பிளஸ் நான் வந்து ஒரு சிஸ்கோ இன்ஜினியர், 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ நான் வந்து ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போது ஒவ்வொரு என்ன சொல்றது, ரியல் டைம்ல வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரியல் டைம்ல வந்து எங்க யூஸ் ஆகுறது, இதெல்லாமே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட் என் கூட இருக்கிறது. Download the recordings and keep it for permanent for our future reference. Is it possible what? To download the recordings, the session recordings, and keep it with us for the future reference. Yeah, as I said, you will have the access to the recording for 6 months, and again, you can ask for extension, but you should have had the access for 6 months, and provide, obviously, as I said, you can have an extension of the course as well. But because I will not be able to give you the recordings for lifetime, I cannot do that. Because Okay. obviously there is a chance that it may be circulated, right? So obviously it's my loss. Understood. Right. Thank you. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த மாதிரி சிமிலர் கோர்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 10,000 இருந்து 20,000 வரை ஃபீ கேட்பாங்க. பட் மை ஃபீ இஸ் only 6,000 rupees. ஓகேங்களா? ஸோ அண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ்ல தான் எடுக்க போறேன். த வே ஐ எம் டீச்சிங் நவ், இதே மாதிரி தான் எல்லா டாபிக்ஸ் நான் வந்து டீச் பண்ணுவேன் தமிழ். அண்ட் என்னோட யூடியூப் நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். யூடியூப் வந்து நெட்வொர்க் பைட்ஸ் வித் லக்ஷ், இது என்னோட யூடியூப் சேனல். அண்ட் networkbyteswithlaksh.com வந்து என்னோட வெப்சைட் பேரு. அண்ட் லக்ஷ்மிகாந்த் TS வச்சு நீங்க வந்து லிங்க்டின்ல சர்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் கனெக்ட் வித் மீ ஆன் லிங்க்டின், with this name.
Any question anyone has with the course related ஏதாவது doubts இருக்கா யாருக்காவது? Okay. So next half an hour நான் வந்து first session நான் start பண்ண போறேன். ஓகேங்களா? Now okay. So இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பத்தி நம்ம வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறேன். ப்ராபபிளி நான் ஃபுல்லாவே எடுக்க முடியாது என்னால. ஸோ வாட் எவர் ஐ கேன் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் தட். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் Computer networks வந்து is the study of how computers are connected together. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்றாங்க? என்னோட லேப்டாப் வந்து ஒரு கம்ப்யூட்டர், obviously it's a computer. நீங்க வந்து இப்போ உங்களோட போன்ல பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் நெட்வொர்க்கிங் டிவைஸ். அது வந்து எப்படி இன்டர்நெட்ல போய் எப்படி உங்களோட போனை வந்து என்னோட லேப்டாப் கூட கனெக்ட் பண்றது, அதோட ஸ்டடி தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு தான் நிறைய கம்பெனிஸ், சிஸ்கோ இஸ் ஒன் ஆஃப் தி கம்பெனி, சிஸ்கோ, ஜூனிபர், அப்புறம் அரிஸ்டா, அரூபா, நோக்கியா, ஐபிஎம், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வந்து என்ன சொல்றது, தே ஆர் தி பிளேயர்ஸ் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இவங்க தான் என்னோட லேப்டாப்ல இருந்து உங்களோட லேப்டாப் வர இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதோட ஸ்டடி தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இப்போ நான் வந்து என்னால எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன்னா அது வந்து எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ இன் ரியல் டைம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் நமக்கு ஆஸ் எண்ட் யூசர்ஸ் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸோட விசிபிலிட்டி எங்க வரையுது நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் மை லேப்டாப். ஓகேங்களா? நான் வந்து இந்த லேப்டாப்ல இப்போ ஜூம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து உங்களோட லேப்டாப். ஓகேங்களா? நீங்க வந்து உங்களோட லேப்டாப்ல என்னோட செஷன் வந்து ஜூம்ல பார்த்துட்டு இருக்கீங்க. And I'm extremely sorry about the background noise. Okay, so just ignore that. So இப்போ என்னோட லேப்டாப் வந்து obviously என்னோட வைஃபை ரவுட்டர், இங்க வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் என்னோட வீட்டில் கனெக்டடா இருக்கு. ஓகே, வைஃபை ரவுட்டருக்கு என்னோட லேப்டாப் வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட வைஃபை ரவுட்டர்ல இருந்து என்ன பார்க்கறேன், ஒரு வயர் வந்து வழியில போறது. ஸோ ஆஸ் எண்ட் யூசர் என்னோட விசிபிலிட்டி வந்து இங்க வரதான் இருக்கு. ஓகேங்களா? நான் இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கிறது, இந்த வயர் வந்து எங்க போறது தெரியாது, சுத்தமா தெரியாது. சிமிலர்லி உங்களோட லேப்டாப் வந்து உங்களோட வைஃபை ரவுட்டர் கூட கனெக்டா இருக்கு. ஓகேங்களா? உங்களோட வைஃபை ரவுட்டர் வந்து ஒரு வயர் மூலமா எங்கேயாவது கனெக்டடா இருக்கு. உங்களோட விசிபிலிட்டி இது வரை தான். ஓகேங்களா?
நமக்கு தெரியும் எனக்கு சாரி கீழே வந்து ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு, ஸோ தேர் இஸ் a lot of noise. ஸோ ஆஸ் எண்ட் யூசர் எனக்கு வந்து என்ன தெரியும், என்னோட லேப்டாப்ல வந்து இங்க வைஃபை மூலமா என்னோட லேப்டாப் வந்து வைஃபை ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணும். சிமிலர்லி உங்களுக்கு இதுதான் தெரியும், வைஃபை மூலமா உங்களோட லேப்டாப் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் அவர் விசிபிலிட்டி இஸ் only till here. இங்க வரதான் நமக்கு விசிபிலிட்டி. பட் இந்த இன்விசிபிள் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இன்விசிபிள் ஏரியா தான், this invisible area is internet. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஜூம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நமக்கு நம்மளோட விசிபிலிட்டி எதுவரை இருக்கோ அதுக்கு அப்புறமா தான் எல்லாமே இன்டர்நெட். Now I have used a word called as internet. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் உங்க படி, இது வந்து questions to the participant. What do you understand by internet? உங்களுடைய இன்டர்நெட் படி என்ன தாட் ஆகும்? there is no right answer, there is no wrong answer. இன்டர்நெட் நான் வந்து கேள்வி கேட்கறேன்னா அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ், அதோட ஆன்சர் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் ஆகும். ஒவ்வொருக்கும் வந்து இன்டர்நெட் என்ன ஆகும் வந்து அவங்களோட வேற வேற திங்கிங் ஆகும். ஸோ ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டர்நெட். வாட் இஸ் இன்டர்நெட்? செஷனை வந்து கொஞ்சம் இன்டராக்டிவா வைக்கலாம். It would be good. Please talk. Please ask questions. Please A medium in which we transfer data, communicate each other. Medium to transfer data. Medium to transfer data. வேற யாராவது? Anyone else? No one? Okay, நான் சொன்னேன் இல்லையா, there is no right answer, there is no wrong answer. Okay, and please start answering because then only I will know if you are able to understand or not. நீங்க ஆன்சர் பண்ணாதான் எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு புரியறதா புரியலன்னா. அதான் எனக்கு I will only get to know after that. Okay. Yes, someone is saying. Yeah, the internet is a global network connected to computer and devices that communicate with each other. Global network of devices. By computers and devices. Global network of devices. Okay. Anyone else? Last answer. Anyone else? The network which connects the multiple devices or devices to transfer data between them. Network to connect devices and transfer data. Okay. So நான் என்ன சொன்னேன்னா, there is no right answer, there is no wrong answer. எல்லா ஆன்சர்ஸுமே வந்து கரெக்ட் தான். ஓகே, எல்லா ஆன்சர்ஸுமே வந்து கரெக்ட். இப்போ என்னோட திங்கிங் என்னாக்கு இன்டர்நெட் படி நான் இது சொல்றேன். ஸோ இன்டர்நெட் ஆக்சுவலா வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். இன்டர்நெட் இஸ் ஆக்சுவலி ஷார்ட் ஃபார்ம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ். இதுதான் ஆக்சுவல் ஃபுல் ஃபார்ம். இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஓகேங்க, சரி. நமக்கு வந்து இன்டர் கனெக்ஷன் என்னாக்கும் நமக்கு தெரியும். ஓகே, ஆல் ஆஃப் அஸ் ஆர் குட் இனஃப் இன் இங்கிலீஷ்.
நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்டர் கனெக்ஷன் மீனிங்னா கனெக்ட் பண்றது. ஓகே, ஸோ பட் வாட் இஸ் நெட்வொர்க்ஸ்? வாட் இஸ் நெட்வொர்க்ஸ்? Interconnection of networks theory, but what is networks? So computer networks body, networks is connection of devices. Network is connection of devices. Connection of devices. Now in the what are the devices? Modern technology la consider your home. இது வந்து உங்களோட வீடு. ஓகே, இது வந்து உங்களோட வீடு. உங்க வீட்ல வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வந்து மொபைல் ஃபோன் இருக்கு. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் 4 மொபைல் ஃபோன்ஸ். 4 மொபைல் ஃபோன்ஸ், ஒரு ஸ்மார்ட் டிவி, ஒரு லேப்டாப், ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டெலிஃபோன் எப்படி ட்ரா பண்றது? ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் டெலிஃபோன் as this. Let me write telephone. Okay, இப்போ okay, let me remove telephone. There is no need of telephone. இப்போ இது எல்லாமே வந்து இப்போ எல்லா டிவைசஸுமே வந்து வயர்லெஸ் டிவைஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா வயர்லெஸ் டிவைசஸுமே வந்து உங்களோட வைஃபை ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கு. ஓகே, அண்ட் எல்லா டிவைசஸுமே வந்து they are able to talk to each other. உங்க அப்பாவோட போன்ல இருந்து உங்க போனுக்கு வந்து மெசேஜ் வரும். நீங்க வந்து உங்களோட பிரதர் இல்லைன்னா சிஸ்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுவீங்க. இல்லைன்னா வந்து நீங்க வந்து சப்போஸ் உங்க போன்ல இருந்து வாட்ஸ்அப் மூலமா நீங்க வந்து உங்களோட லேப்டாப்ல வந்து வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் சென்ட் பண்ணலாம். அண்ட் யூ கேன் யூஸ் தட் மெசேஜ் டு ஒரு பிக்சர் இல்லைன்னா டேட்டாவை வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட் ஆஸா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபார் ஸ்மார்ட் டிவில நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறோம், ஜியோ பாக்குறோம், எல்லாமே பார்க்கறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகுது? உங்க வீட்ல எல்லாருமே வந்து they have formed a small network of devices. எல்லா டிவைசஸுமே வந்து they can talk to each other, they are connected to each other. அதுதான் நெட்வொர்க்ஸ். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டோட வீட்லயும் வந்து டிவைசஸ் இருக்கு. அந்த டிவைசஸ் வந்து வைஃபை மூலமா வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. கரெக்டா? ஸோ என்ன ஆகுறது? இது வந்து உங்க ஃப்ரெண்டோட நெட்வொர்க், இது வந்து உங்க நெட்வொர்க். ஓகேங்களா? அண்ட் நீங்க வந்து ஃபோன் நம்பர் 1 வந்து ஃபோன் 1 வந்து ஃபோன் 2 கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஆல்சோ ஃபோன் நம்பர் 1 இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் டு the phone in this network also. கரெக்டா? திஸ் இஸ் வாட் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க் இஸ். ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற டிவைஸ் வந்து இன்னொரு நெட்வொர்க்கோட டிவைஸ் வந்து இன்னொரு நெட்வொர்க் டிவைஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இதுதான் இன்டர் கனெக்ஷன். அந்த இன்டர் கனெக்ஷன் எப்படி நடக்கிறது அதோட ஸ்டடி தான் இன்டர்நெட். அந்த இன்டர் கனெக்ஷன் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். டைரக்ட் வயர் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஸ்விட்சஸும் ரவுட்டர்ஸும் நீங்க வந்து நிறைய இன்டர்நெட்ல வந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து 2 நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் பண்றீங்க. அதுதான் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸ். அதுக்கு பேர் தான் இன்டர்நெட். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் சொல்ல முடியாது, மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு. There is a misinformation. அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் என்னன்னா கூகுள் இஸ் இன்டர்நெட். கூகுள் இஸ் இன்டர்நெட். நான் இது வந்து ஐசியா ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். கூகுள் இஸ் இன்டர்நெட். நெட்ஃபிளிக்ஸ் இஸ் இன்டர்நெட். ஃபேஸ்புக் இஸ் இன்டர்நெட். நிறைய பேருக்கு இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கும். No, this is no. Google is not internet. Netflix is not internet. Facebook is not internet. Google வந்து ஒரு தனி நெட்வொர்க். Google is a network. Netflix is a network. Facebook is a network. கூகுளோட நெட்வொர்க்கை, நெட்ஃபிளிக்ஸோட நெட்வொர்க்கை, ஃபேஸ்புக்கோட நெட்வொர்க்கை இன்டர் கனெக்ட் பண்றதுதான் இன்டர்நெட். கூகுளோட நெட்வொர்க்கை நம்மளோட நெட்வொர்க்கும் நம்ம ஃப்ரெண்டோட நெட்வொர்க்கும் கனெக்ட் பண்றது தான் இன்டர்நெட். அதை எப்படி கனெக்ட் பண்றோம் அதோட ஸ்டடி தான் இன்டர்நெட்.
ஓகே, இப்போ இந்த இன்டர்நெட்ல வந்து you cannot just simply play by your rule. Internet வந்து it's a huge world. It's a extremely big and huge world. Okay, so அந்த இன்டர்நெட்ல நீங்க வந்து உங்க டேட்டா சென்ட் பண்றீங்க, இல்லைன்னா நீங்க வந்து இங்க இருந்து உங்க பேங்க் சர்வர்ல இந்த டேட்டா நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். உங்க டிவைஸ், உங்க லேப்டாப்க்கும், உங்க பிசிக்கும், உங்க போனுக்கும், இல்லைன்னா உங்க பேங்க் சர்வருக்கும், அதுக்கப்புறம் உங்க பேங்க் சர்வர்ல இருந்து உங்க லேப்டாப் ரீச் ஆகிறதுக்கு நடுவுல நிறைய டிவைசஸ் இருக்கு. அந்த டிவைசஸ்க்கும் வந்து ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்டர்நெட் இஸ் அ பிக் வேர்ல்ட். அந்த பிக் வேர்ல்ட்லயும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து OSI லேயர் மாடல் இல்லாட்டி TCP IP மாடல்னா சொல்லுவோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம வந்து OSI லேயர் மாடல், TCP IP மாடல் சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் லெட் மீ ஜஸ்ட் பிரிங் தட் டயக்ராம். Okay, so in the rules and regulations, as I said, are called as OSI layer model and TCP IP model. Okay. Now, in the OSI layer model பத்தி நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நாட் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் எவ்ரி திங், பட் டைம் கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ், தட் இஸ் டுமாரோ, நான் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 15 minutes நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ இந்த OSI லேயர் மாடல் இல்லைன்னா TCP IP மாடல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னோம்னா, இது வந்து எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ் உள்ள இருக்கு. என்னோட லேப்டாப், என்னோட மொபைல் ஃபோன், என்னோட ஸ்மார்ட் டிவி, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்மார்ட் டிவி, உங்களோட ஃபோன், உங்களோட லேப்டாப் உள்ள இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன்டு ஆல்ரெடி. ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் என்னோட லேப்டாப் வந்து ஜூம் மூலமா உங்களுக்கு டேட்டா சென்ட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி ஏதாவது சொல்றீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வந்து அந்த வாய்ஸை கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளோட, as I said, it is already inbuilt in our device. ஓகேங்களா? அண்ட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து 7 லேயர்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு 7 layers இருக்கு. And all these 7 layers, again I'm repeating, they are inside our devices. They are inside our networking devices. Networking devices meaning laptop, phone, smartphone, especially smartphone, smart TV, அதுக்கப்புறம் printer, servers, IP phone, IP TV, இது எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், இது எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் டிவைசஸ். இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ்க்குள்ள இந்த 7 லேயர்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஓகே, இந்த 7 லேயர்ஸ்ல நம்ம வந்து we can only see 2 layers, 7th layer and physical layer or the first layer. இந்த 2 லேயர் தான் நம்ம வந்து பிசிக்கலி டச் பண்ண முடியும், பிசிக்கலி பார்க்க முடியும். நடுவுல இருக்கிற லேயர் from 2 to 6, இந்த 1 2 3 4 5 layers, இந்த 5 layers நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகே, so application layer,
இந்த ஜூம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, யூ ஆர் வாட்சிங் ஜூம் ஆன் யுவர் ஃபோன். நீங்க வந்து ஜூமை வந்து உங்க லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது கூகுள் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல யூஸ் பண்றீங்க. தட் இஸ் அப்ளிகேஷன் லேயர். யூ கேன் see it, you can see it, you can feel it, you can touch it. அதான் அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியாது. லாஸ்ட் லேயர் பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர்ல வந்து பார்த்தோம்னா நம்மளோட வயர்ஸ் வந்து வழியில போகிறது. அதுக்கப்புறம் நம்மளோட யூஎஸ்பி போர்ட்ஸ், கன்சோல் போர்ட், யூஎஸ்பி போர்ட் இருக்கு, யூஎஸ்பி 2.0 போர்ட் இருக்கு, யூஎஸ்பி 3.0 போர்ட் இருக்கு, ஓகே, HDMI போர்ட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் போர்ட்ஸ்னா வந்து பிசிக்கல் போர்ட், பிசிக்கல் லேயர்ல இருக்கிற போர்ட்ஸ் which you can touch, which you can see, which you can feel. Okay, so இந்த 7 லேயர்ஸ்ல இந்த 2 லேயர்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், டச் பண்ணலாம். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த லேயர்ஸ் we cannot see and feel. இப்போ இந்த 7 லேயர்ஸ்க்கு நடுவுல எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகுறது, I will just give you a small hint of how the data flows. என்னோட லேப்டாப்ல ஜூம் ரன் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா? உங்க லேப்டாப்ல வந்து ஜூம் ரன் ஆயிட்டு இருக்கு. இது எங்க ரன் ஆகுறது? அப்ளிகேஷன் லேயர்ல ரன் ஆகுது. உங்க அப்ளிகேஷன் லேயர்ல உங்க ஜூம் ரன் ஆகுறது, என்னோட அப்ளிகேஷன் லேயர்ல என்னோட ஜூம் ரன் ஆகுது. அண்ட் நான் வந்து என்னோட வாய்ஸ், என்னோட வீடியோ, என்னோட ஸ்கிரீன் ஷேரிங், இது எல்லாமே வந்து டேட்டா. இது எல்லாமே வந்து டேட்டா. இந்த டேட்டா வந்து எங்க ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு? அப்ளிகேஷன் லேயர்ல தான் ப்ராசஸ். எங்க ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு? அப்ளிகேஷன் லேயர்ல ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அகைன் இந்த ஒவ்வொரு லேயர், அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், இது எல்லா லேயர்ஸுமே வந்து நான் 1 by 1 டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் இன்னைக்கு வந்து என்னால டீச் பண்ண முடியாது, டைம் கிடையாது. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் அபவுட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தீஸ் லேயர்ஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நான் இந்த ஒவ்வொரு லேயர் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. தட் வில் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தி நெக்ஸ்ட். ஸோ ஹவெவர், இப்போ ஜூம்ல கிரியேட் ஆகிற டேட்டா வந்து எங்க கிரியேட் ஆகுறது? அப்ளிகேஷன் லேயர்ல கிரியேட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த அப்ளிகேஷன் லேயர்ல கிரியேட் ஆகிற டேட்டா, இட் கேன் பி ஜூம் டேட்டா, இட் கேன் பி நார்மல் ப்ரௌசர் டேட்டா, எந்த மாதிரி டேட்டா வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டா வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா லோவர் லேயர், தட் இஸ் தி 6th லேயர்ல போய் 6th லேயருக்கு போகிறது. இப்போ இந்த 6th லேயர் என்ன பண்ணும்னா, இந்த 6th லேயர் வந்து 7th லேயர்ல இருக்கிற டேட்டா வந்து 6th லேயர்ல போய் கவர் ஆகும். ஓகே, கவர் மீனிங் இந்த 6th லேயர் வந்து 7th லேயர் டேட்டா வந்து என்கேப்சுலேட் பண்ணும், இல்லைன்னா கவர் பண்ணும், என்வலப் பண்ணும். என்வலப் எல்லாருக்கும் தெரியும் என்ன இருக்கும் என்வலப். இந்த என்வலப்குள்ள என்ன இருக்கும்? நம்ம லெட்டர் எழுதிருப்போம், லெட்டர் இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து வெட்டிங்ல இல்லைன்னா பர்த்டேல போறோம்னா நம்ம வந்து கேஷ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஷ் வந்து என்ன ஆகும்னா டேட்டா, இட்ஸ் அ டேட்டா. இல்லைன்னா இந்த லெட்டர் வந்து இட்ஸ் அ டேட்டா. இந்த லெட்டரை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு என்வலப்குள்ள போடுவோம். சிமிலர்லி 7th லேயர்ல கிரியேட் ஆகிற டேட்டா வந்து 6th லேயர்ல கவர் ஆகும். 6th லேயர்ல கிரியேட் ஆகிற டேட்டா வந்து 5th லேயர்ல கவர் ஆகும். அதுக்கப்புறம் 5th டேட்டா 4th, 4th டேட்டா வந்து 3rd, 3rd டேட்டா வந்து 2nd, 2nd டேட்டா வந்து 1st. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லேயர் வர, 7th லேயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லேயர் வர எல்லா டேட்டா வந்து லோவர் லேயர்ல போய் கவர் ஆகும். அந்த கவரிங் பேர் தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். என்கேப்சுலேஷன். everyone knows what is a capsule. நம்ம வந்து மெடிசின் சாப்பிடும் போது நம்ம வந்து கேப்சூல் சாப்பிட்டுருக்கோம், கரெக்டா? கேப்சூல் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? இப்படி சிலிண்டரிக்கல் ஷேப் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேப்சூல்குள்ளதான் ஆக்சுவலா பார்த்தோம்னா மெடிசின் பால்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ பார்த்தோம்னா இந்த கேப்சூலோட கவர் தான் ஆக்சுவல் கவர். இந்த கவர் ஓபன் பண்ணோம் தான் நமக்கு வந்து டேட்டா தெரியுது. டேட்டா இன் தி சென்ஸ் மெடிசின் பால்ஸ். சிமிலர்லி
உங்களோட ஆக்சுவல் டேட்டா வந்து இட் வில் பி கவர்ட் இன்சைட் லோவர் லேயர். இதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். ஓகே, as I said, நான் ஒவ்வொரு லேயர்ல எப்படி டேட்டா ரீட் ஆகிறது, எப்படி கவர் ஆகிறது, இது நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுப்பேன். இன்னைக்கு எடுக்கல, பிகாஸ் ஐ டு நாட் ஹேவ் த டைம். இப்போ இந்த பிசிக்கல் லேயர்ல வந்துருச்சு, பிசிக்கல் லேயர் வரை வந்துருச்சு. இப்போ இந்த பிசிக்கல் லேயர்ல என்ன ஆகும்னா, சப்போஸ் உங்க லேப்டாப் இல்லைன்னா பிசில வந்து ஒரு கேபிள் இருக்கு. இந்த கேபிள் வந்து உங்க வைஃபை ரவுட்டர் வயர்டு மூலமா வைஃபை ரவுட்டர்ல போகும். இல்லைடா நீங்க வந்து பிசி வச்சிருக்கீங்கன்னா, சாரி பிசி சொல்றேன், லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா த்ரூ வயர்லெஸ் மோடம் ஆர் த்ரூ வயர்லெஸ் ஆர் த்ரூ ஏர் அந்த டேட்டா வந்து உங்க வைஃபை ரவுட்டருக்கு போகும். ஸோ பார்த்தோம்னா இந்த பிசிக்கல் லேயர்ல உங்க டேட்டா வந்து இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு வயர்லெஸ் டேட்டா. இங்க எல்லா டேட்டாஸுமே வந்து பிட்ஸ்ல இருந்தது. ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோ வாட் இஸ் அ பிட். பிட் இஸ் ஐதர் 1 or 0. நம்மளோட எல்லா நெட்வொர்க்கிங் டிவைஸ், நம்மளோட எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து டேட்டாவை வந்து பிட்ஸ்ல தான் ரீட் பண்ணுறது. இட் இஸ் ஐதர் 1 or it is either 0. இந்த பிசிக்கல் லேயர்ல என்ன ஆகுறது, உங்க வைஃபை அடாப்டர், உங்க லேப்டாப்ல இருக்கிற வைஃபை அடாப்டர் வந்து இந்த 1s and 0s பிட்ஸை வந்து ஆஸ் அ வயர்லெஸ் டேட்டா கன்வெர்ட் பண்ணி உங்க வைஃபை ரவுட்டருக்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வைஃபை ரவுட்டர் மறுபடியும் இந்த வயர்லெஸ் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி வயர்டு மூலமா through the internet it sends the data to the Wi-Fi router of your friend or you. My data, என்னோட டேட்டா வந்து என்னோட வைஃபை ரவுட்டர் மூலமா through the internet reaches your Wi-Fi router. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வைஃபை ரவுட்டர் வந்து வயர்லெஸ் மீடியம் வந்து இந்த டேட்டாவை வந்து உங்க லேப்டாப் இல்லைன்னா உங்க போனுக்கு வந்து சென்ட் பண்ணும். உங்க போன்ல இருக்கிற வைஃபை அடாப்டர் இல்லைன்னா உங்க லேப்டாப்ல இருக்கிற வைஃபை அடாப்டர் வந்து இந்த வயர்லெஸ் டேட்டாவை மறுபடியும் பிசிக்கல் லேயர்ல பிட்ஸா கன்வெர்ட் பண்ணுறது, ஐதர் 1 or 0 கன்வெர்ட் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து இப்போ டேட்டா லிங்க் லேயர்ல போய் இங்க வந்து கவர் ஆயிட்டு இருந்து இன்கேப்சுலேட் ஆயிட்டு இருந்து 1 by 1 கவர் ஆயிட்டு இருந்து அதுக்கப்புறம் உங்க லேப்டாப்ல இல்லைன்னா உங்க போன்ல இப்போ அந்த டேட்டா வந்து என்ன ஆகுதுன்னா அன்கவர் ஆகுறது. இட் இஸ் கெட்டிங் அன்கவர்ட் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் கெட்டிங் decapsulated. அன்கவர் ஆகுறது இல்லைன்னா ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் டேர்ம் வந்து decapsulation. ஸோ டேட்டா லிங்க்ல போய் டீகேப்சுலேட் ஆகுறது இல்லைன்னா அன்கவர் ஆகுறது. அதுக்கப்புறம் 3rd லேயர், 4th லேயர், 5th லேயர், 6th லேயர், அதுக்கப்புறம் ஃபைனலி உங்க டேட்டா வந்து 7th லேயர்ல அன்கவர் ஆகும்போது என்னோட வாய்ஸ், என்னோட வீடியோ, என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் எல்லாமே வந்து உங்களோட ஜூம் அப்ளிகேஷன்ல தெரியும். ஓகே, ஸோ பேசிக்லி இதுதான் உங்க டேட்டா வந்து எப்படி இன்டர்நெட் மூலமா எல்லா டிவைசஸ்க்கு ரீச் ஆகுறது, அதோட ஸ்டடி தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அண்ட் சிசிஎன்ஏல நம்ம வந்து இதுதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு லேயர்ல வந்து எப்படி டேட்டா வந்து ஒர்க் ஆகுறது, ஒவ்வொரு லேயர்ல வந்து ஒவ்வொரு டிவைசஸ் இருக்கு. தே கேன் ரீட் only that amount of data. எப்படி அவங்க வந்து டேட்டா ரீட் பண்றாங்க, எப்படி வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து இன்டர்நெட்ல ஃபார்வர்ட் பண்றாங்க, எப்படி வந்து அந்த டேட்டா வந்து இன்டர்நெட் மூலமா இட் இஸ் ரீச்சிங் தி அதர் சைட், எப்படி வந்து அது வந்து டீகேப்சுலேட் ஆகுறது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து சிசிஎன்ஏல படிக்கிறோம். ஓகே, எனி கொஸ்டின், எனிஒன்? So you have shown two pictures. One is input and other one is output. So one laptop to other laptop, it's converting, right? Correct. Yes. So இது ஆக்சுவலா வந்து இட்ஸ் நாட் கன்வர்ஷன். இட் இஸ் நாட் கன்வர்ஷன்.
that is how your devices have been designed. ஓகே, கிரியேட் ஆகும்போது டேட்டா வந்து மேல இருந்து 7th லேயர்ல இருந்து 1st லேயர் வரை வரும். அதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். டேட்டா வந்து ரீட் ஆகும்போது இல்லைன்னா அன்கவர் ஆகும்போது டேட்டா வந்து லோவர் லேயர்ல இருந்து அப்பர் லேயர் வரை போகும். அதுக்கு பேர் தான் டீகேப்சுலேஷன். ஓகே, சிமிலர்லி இது வந்து நான் வந்து யூனி டைரக்ஷனல் காமிச்சிருக்கேன். டேட்டா ஃப்ளோ வந்து நான் வந்து யூனி டைரக்ஷனல் காமிச்சிருக்கேன். இது பை டைரக்ஷனலும் நடக்கும். கரெக்ட், பை டைரக்ஷனலா இது நடந்துட்டு இருக்கு. ஆஸ் someone is speaking on Zoom, நீங்க வந்து இப்போ வந்து யார் பேசினாங்க, someone spoke, right? So என்னோட டேட்டா வந்து இஸ் பீயிங் சென்ட் டு தி அதர் லேப்டாப். உங்களோட வாய்ஸும் வந்து எனக்கு கேட்கறது. ஸோ there is a bi-directional exchange of data. ஸோ உங்களோட லேப்டாப் வந்து சைமல்டேனியஸ்லி டேட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட லேப்டாப் வந்து சைமல்டேனியஸ்லி அந்த டேட்டாவை வந்து அன்கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பை டைரக்ஷனல் ஃப்ளோ. என்னோட லேப்டாப் வந்து டேட்டா கிரியேட்டும் பண்ணுறது, என்னோட லேப்டாப் வந்து இந்த டேட்டாவை வந்து ரீடும் பண்ணும். இட் இஸ் டூயிங் போத் திங்ஸ். சிமிலர்லி நாட் ஜஸ்ட் மை லேப்டாப், என்னோட வைஃபை ரவுட்டர், அதுக்கப்புறம் இந்த நடுவுல இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா டிவைசஸ் எல்லாமே வந்து இதுதான் பண்ணுறது. தே ஆர் கனெக்டட் த்ரூ வயர்ஸ். இங்க என்னோட வைஃபை ரவுட்டர் வந்து டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுறது. வைஃபை ரவுட்டர் எங்க ரிசீவ் பண்ணுறது? அதோட வைஃபை அடாப்டர்ல ரிசீவ் பண்றது. வாட் இட் இஸ் டூயிங், இட் இஸ் கன்வெர்ட்டிங் தி வயர்லெஸ் சிக்னல் இன்டு பிட்ஸ், இன்டு an எலக்ட்ரிக் சிக்னல் கன்வெர்ட் பண்ணி அது எங்க கன்வெர்ட் பண்ணுது? பிசிக்கல் லேயர்ல கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும்னா அப்பர் லேயர் டேட்டாவை வந்து ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்பர் லேயர்ல இருக்கிற டேட்டாவை வந்து ரீட் பண்ணி அது வந்து என்ன பண்ணும், எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது அது டிசைட் பண்ணும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கோர்ஸ்ல படிப்போம். பட் இன் ஜெனரல் இதுதான் நடக்கிறது. உங்க வைஃபை ரவுட்டரும் வந்து அதற்குள்ள வந்து இது 7 லேயர்ஸ் இருக்கு. இந்த 7 லேயர்ஸ் மூலமா அதுவும் வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுது. சிமிலர்லி இந்த இன்டர்நெட்லயும் வந்து நிறைய டிவைசஸ் இருக்கு, ரவுட்டர்ஸ் இருக்கு, ஸ்விட்சஸ் இருக்கு. நாட் ஜஸ்ட் 2 or 3 routers, hundreds of routers, thousands of routers are there in the internet. எல்லாருமே வந்து இதுதான் பண்றாங்க. பிசிக்கல் லேயர்ல அவங்களுக்கு வந்து டேட்டா ரிசீவ் ஆகிறது, அது வந்து அப்பர் லேயர்ல கொடுத்து they are reading each and every data ரீட் பண்ணிட்டு அவங்க வந்து மறுபடியும் அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்றதுக்கு டேட்டாவை மறுபடியும் வந்து என்கேப்சுலேட் பண்றாங்க, ஃபார்வர்ட் பண்றாங்க. இப்படிதான் நடக்கிறது. ஸோ ஹியர் இங்கே இந்த டேட்டா வருது, இந்த ரவுட்டர் வந்து அந்த டேட்டாவை டீகேப்சுலேட் பண்ணும், ஒவ்வொரு டேட்டாவை ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்க இந்த ஃபார்வர்ட் பண்ணுனா மறுபடியும் என்கேப்சுலேட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ எல்லா ஸ்டெப்ல எல்லா ரவுட்டர்ஸ் எல்லா ஸ்விட்சஸ் வந்து இந்த சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்றாங்க. பட் we can only see our visibility as humans. நம்ம விசிபிலிட்டி வந்து எங்கேயாக்கும், இங்கதான். நம்மளோட விசிபிலிட்டி வந்து இங்கதான். பட் பிஹைண்ட் த சீன் நிறைய விஷயம் நடக்கிறது. And to study those things is the work of computer, to study those things is the work of a network engineer. Okay, any question, anyone? Just a curious question, but this is not Yes. related to CCNA. But why we need to learn CCNA? Because now people are moving to cloud, AWS and Azure or GCP. Why we need CCNA? Just a basic understanding. Since you brought it up, what do you understand by cloud?
No idea. I'm a project manager. I'm trying to move it to the technical side now. Okay. So that's the reason I chose this to understand the basic first before moving to cloud. Okay. So cloud வந்து என்னன்னா, cloud is again a network. As you said, AWS, okay, GCP, okay, Azure, okay. AWS க்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு, GCP க்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு, Azure க்கு வந்து ஒரு நெட்வொர்க். Okay. So obviously they all are different networks, but they are independent networks. இப்போ இந்த cloud குள்ள என்ன நடக்கிறது? Okay. Basically what is cloud doing? நான் வந்து cloud expert கிடையாது. I may be absolutely wrong as well. Okay. So, but my understanding of what cloud is a network in itself where there are different devices connected together. Okay. Mostly cloud purpose enna to have virtual storage or basically create virtualization. Okay. Virtualization meaning அது வந்து real கிடையாது. It is not real. Okay. உங்க data, so suppose Gmail, okay, or G Drive, especially G Drive. G Drive வந்து it is not a physical drive. Correct? It is not a physical drive. It is not in your system. But நீங்க வந்து G Driveல உங்க photos சேவ் பண்ணலாம், உங்க டேட்டாவை சேவ் பண்ணலாம். நீங்க வந்து G Driveல டேட்டா சேவ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து நீங்க வேற யாருக்கு ஷேர் பண்ணலாம். So what is happening? Cloud வந்து it is, my understanding of cloud is it is basically a cloud storage or a virtual storage network where people can rent, okay, where people can rent the AWS or GCP or Azure network to make use of their physical network. Like cloud kitchen நம்ம வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். If you watch Shark Tank, you would know what is a cloud kitchen. Cloud kitchen meaning we are using someone else's kitchen to make our food. Similarly, we are using someone else's network to store our data. That's virtualization. Okay, that is first thing. And as I said, now on the cloud expert கிடையாது, so I may be absolutely wrong as well in my explanation. But this is my thinking or this is my understanding. Now coming to your question, why do we need to learn cloud? Again, நீங்க வந்து cloud is a separate subject. Cloud is a separate subject where there are technologies like Kubernetes, Terraform, which is what I know. Kubernetes, Terraform, GitHub. These are all cloud technologies. Okay, but in the cloud technology, reach பண்றதுக்கு you have to go through the internet. To reach AWS cloud, to reach GCP cloud, to reach Azure cloud, you need to go through the internet only. Okay, as I said, they are completely separate networks. They are networks of their own. And as I said, internet means to connect two different networks together. And if you do not know how to connect to an AWS network, or sometimes in Cisco, we get these tickets saying that AWS cloud, we are not able to connect to AWS cloud. That means there is some problem on the internet because of which I'm not able to connect to AWS. So you need to learn, or sometimes what happens in AWS, engineer will have a ticket saying that it is not able to connect to the internet. So you, as a network engineer, you should know how internet works in order for you to send your data through it. And for that, CCNA is the basic. Thank you. Yeah. Anyone else? Any question? No? All right. So I will stop my class over here.
Okay, and tomorrow we will continue with the same OSI layer model that I have put on hold. நாம வந்து நாளைக்கு வந்து இந்த OSI layer model கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு லேயரை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு லேயர் நான் வந்து எங்க ரியல் டைம்ல யூஸ் ஆகிறது, எங்க நம்ம வந்து ரியல் டைம்ல பார்க்கறோம், பிசிக்கலி பார்க்கறோம், இதெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, தட் இஸ் இன் டுமாரோஸ் கிளாஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின். And in the demo session வந்து is for 5 days. Okay, so starting today till 22nd of May, 5 days நான் வந்து demo session plus class ரெண்டுமே எடுக்க போறேன். So keep joining, and உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் வந்து எப்படி டீச் பண்றேன், அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். So you can make the correct decision.